தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மையை எரித்து தமிழ்நாடு முழுவதும் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை காந்திபுரம் அண்ணா சிலை முன்பு தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். சென்னையில் சைதை மேற்கு திமுக சார்பில் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. ராணிப்பேட்டை முத்துக்கடை காந்தி சிலை அருகே தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். திருச்சி, சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களிலும் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். முழு விவரங்கள். மக்களவையில் இன்று பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு எம்பிக்களை அவமதிக்கும் வகையில் நாகரிகமற்றவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். இந்த விவகாரம் என்பது தமிழ்நாட்டு மக்களை, ஒட்டுமொத்த மக்களையும் அவர் விமர்சித்திருப்பது, மக்களவையில் பதிவு செய்திருப்பது, அதே போல தமிழ்நாட்டு எம்பிக்களை பேச விடாமல் தடுத்தது என்று பல்வேறு சர்ச்சைகளை இன்றைய தினம் எழுப்பியிருக்கின்றார். தமிழ்நாட்டு எம்பிக்களை அந்த இடங்களில் பேசுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை. இது போன்ற தொடர் நடவடிக்கைகள் தொடர்பாக ஒன்றிய கல்வி அமைச்சரை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் போராட்டம் என்பது வெடித்திருக்கின்றது. திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் அவரது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய உருவ பொம்மையை எதிர்த்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கோவை, திருச்சி, ராணிப்பேட்டை, அதே போல திருச்சி மாவட்டம் முசிறி, சென்னையில் சைதாப்பேட்டை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைய தினம் இந்த உருவ பொம்மை ஏற்பு என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டுடைய அனைத்து பகுதிகளிலும் ஒன்றிய கல்வி அமைச்சரை எதிர்த்து இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு இந்த PMC என்கின்ற அந்த பள்ளியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக சுமார் 2152 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை மறுத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு யூட்டன் நடத்தியிருப்பதாகவும் ஒரு பதிவை கூறியிருந்தார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவமதித்து வரக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சரை கண்டித்து பல்வேறு இடங்களில் இந்த உருவ பொம்மை எரித்து தங்களுடைய எதிர்ப்புகளை திமுகவினர் முன்வைத்து வருகின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும், அதாவது ஏற்கனவே அரசியலமைப்பின்படி கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க மறுத்ததனுடன் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் பேசுகின்றார் என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுகவினர் ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு எதிராக தங்களுடைய கோஷங்களை முன்னெடுப்பி வருகின்றார்கள். இந்த மும்மொழி கொள்கை என்று தொடர்ச்சியாக சர்ச்சைகளில் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசையும் வஞ்சித்து வரக்கூடிய ஒன்றிய அரசை கண்டித்தும் ஒன்றிய கல்வி அமைச்சரை கண்டித்தும் திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய உருவ பொம்மையை எதிர்த்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.